ஆதி என்னும் பராபரையே அன்பான மனோன்மணியே ஜோதி எனும் பஞ்சகத்தாலே சொற்பெரிய கரிமுகனே தேது நீக்கும் கந்தவளே திருத்துகின்ற குருநாதர்களே 18 சித்தர்களே பண்பான பரமசிவமே ஓதியை ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நாதவிந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே. உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் மற்றும் ஜோதிட சான்றோர்களுக்கும் மூத்தோர்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் ஆஸ்ட்ரோராஜின் இனிய நல்வணக்கங்கள். ஜோதிடமும் ஆறாம் இடமும் நோயும் அல்லது ஜோதிடமும் நோயும் அல்லது நவகிரகங்களும் நோயும், இப்படி எந்த தலைப்புகளின் கீழ் வேண்டுமானாலும் இந்த பதிவுகளை பொருத்தி கொள்ளலாம். ஏனென்று கேட்டால், இங்கு ஜோதிடமும் மருத்துவம் என்ற தொடர்பில் வந்த தகவல்கள் அந்த வகையில் பார்க்கும்போது ஒவ்வொரு நவகிரகங்களும் ஒவ்வொரு கிரகமும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் இந்த உடலில் உள்ள ஒரு சில உறுப்புகளை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்கள் வைத்து கொண்டிருக்கிறது. ஆக 6ஆம் இடத்துக்குரிய கிரகம் எந்த கிரகமாக வருகிறதோ அந்த கிரகத்துக்கு சம்பந்தப்பட்ட உடல் உறுப்புகளில் 6ஆம் இடத்துக்குரிய கிரகம் நின்ற நிலை, நின்ற வீடு கொடுத்த கிரகம், நட்சத்திரத்தை கொடுத்த கிரகம், இதனுடைய தன்மைகளை அனுசரித்து நோய் வருகிறது. அந்த நோய் லக்கினத்துக்கு 9, 11க்குரியவர்களுடைய சம்பந்தம் இருக்கும் பொழுது அந்த நோய் சுலபமாக அந்த நோயிலிருந்து நிவாரணம் பெறுகிறார் மனிதன். 9ஆம் இடம் என்பது மருந்தின் மூலம் நிவாரணம் பெறுகிறது. 11ஆம் இடம் என்பது காலமே நிவாரணத்தை தந்து உதவி செய்கிறது என்பது நடைமுறையில் பார்க்கிறோம். எப்படி பார்க்கும் பொழுது இதற்கு இந்த நோய்க்கும் கடனுக்கும் எதிர்ப்புக்கும் வழக்குக்கும் எந்தவித காலகட்டமும் இல்லை. எல்லா காலகட்டத்திலேயும் வருகிறது. திருமணம் என்றால் ஒரு காலகட்டம், வண்டி வீடு வாகனம் என்றால் ஒரு காலகட்டம். ஆனால் நோய் என்பது இந்த வயதுதான் என்ற ஒரு வரையறை இல்லை. எந்த காலகட்டத்தில் வேண்டுமானாலும் நடக்கிறது. அதாவது சிறு வயதிலும் 10, 12 வயதிலேயும் தற்போது இருக்கக்கூடிய இந்த கலிகாலத்தில் 12 வயதுக்கு குழந்தைக்கு இன்சுலின் சுரக்காமல் போகிறது. இதயத்தில் ஏற்படக்கூடிய தொந்தரவுகளை அடையாளம் காட்டுகிறது. இப்படி கால வரையறை இல்லாமல் நோய் என்ற தாக்கம் என்பது சுலபமாக வந்து விடுகிறது. மரணம் என்ற தாக்கம் சுலபமாக வந்து விடுகிறது. இதையெல்லாம் ஜோதிடத்தின் மூலம் அடையாளம் காண முடியுமா என்ற நீண்ட நாளைய தேடல்களுக்கு பிறகு திரு ஜி கோபாலகிருஷ்ணன் என்ற ஜோதிட பேராசிரியரிடம் இணையதள வகுப்பில் கிட்டத்தட்ட நிறைய வகுப்புகள் படித்திருக்கிறேன். அந்த வகுப்பின் ஒரு சில வகுப்பு என்று பார்க்கும் பொழுது மருத்துவமும் நோயும் கிரகங்களும் காரகத்துவங்களும் உறுப்புகளும் என்ற எண்ணற்ற தகவல்களை அவர் நூலிலும் சொல்லியிருந்தார். அந்த நூலில் சொல்லப்பட்ட தகவல்கள் அனைத்தும் நடைமுறையில் ஒத்துப்போகிறது என்பதை உணர்ந்த பிறகு அதன் மீது அதீத கவனம் செலுத்த ஆரம்பித்தேன். அந்த கவனம் செலுத்தியதில் கடந்த 25 வருடங்களாக நம்மிடம் வந்த வாடிக்கையாளர்கள் நம்மிடம் கொடுத்து சென்ற தகவல்களின் அடிப்படையில் அவர்களுடைய ஜாதகத்தை சேமித்து வைத்திருக்கிறேன். அந்த ஜாதகங்களும் அவர்களுக்கு நடந்த நிகழ்வுகளை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது நிறைய தகவல்கள் மருத்துவ ஜோதிடம் சம்பந்தப்பட்ட தகவல்களை நமக்கு அறிவுறுத்தியது. அப்படிப்பட்ட சில பதிவுகளை உங்களுக்கு காணொலியாக தந்து விடுவது என்ற ஒரு முடிவிற்கு வந்தேன். அதனால் காணொலியாக தருவதற்கு ஏதுவான சூழ்நிலை வந்ததால் தொடர் காணொலிகளாக கொடுத்து வருகிறேன். ஆக காதல் நிறைய ஜாதகங்கள், இருதார யோகம் நிறைய ஜாதகங்கள், கலப்பு இன காதல் நிறைய ஜாதகங்கள், நோய்கள் நிறைய ஜாதகங்கள், இப்படி ஒவ்வொரு விதத்திலேயும் நிறைய ஜாதகங்கள் கையிருப்புகள் இருக்கிறது. அந்த வகையில் முதலில் இந்த காதலை பார்த்தோம், அதற்கு கலப்பு திருமணத்தை பார்த்தோம், அது வயது வித்தியாசத்தில் உள்ள உறவுகளை பார்த்தோம். அப்படிப்பட்ட வரிசையில் இன்று கடந்த சில காணொளிகளாக ஜாதகத்தில் ஏற்படக்கூடிய நோய்கள், அதனுடைய நிவாரணம், அந்த நோயினுடைய தாக்கம் சார்ந்த தகவல்களை பதிவுகளாக கொடுத்து வருகிறோம். அந்த வகையில் இன்று காமாலை நோயால் மரணமடைந்த ஒருவரினுடைய ஜாதகம். இந்த ஜாதகரும் நமக்கு நீண்ட நாள் தொடர்பில் அனுபவத்தில் இருந்த ஒரு நட்பு வட்டத்தில் இருந்த ஒரு நபர். இவருடைய ஜாதகத்தில் தனுசு லக்கணத்தில் பிறந்திருக்கிறார். லக்கணம் என்று பார்க்கும் பொழுது தனுசு லக்கணம், 3ஆம் இடத்தில் குருச்சந்திரன், 5ஆம் இடத்தில் சுக்கிரன், 6ஆம் இடத்தில் சூரியன் கேது, 7ஆம் இடத்தில் சனி புதன், 8ஆம் இடத்தில் செவ்வாய், 12ஆம் இடத்தில் ராகு.
ஆக இங்கே லக்கினத்துக்கு ஆறுக்குரியவன் என்று பார்க்கும் பொழுது சுக்கிரன். அவன் நோயையும் தந்தார், நிவாரணத்தை தருவதற்கு வாய்ப்பில்லாமல் போனதுக்கான காரணம் நடந்த தசாபுத்தி மாரகாதிபதியினுடைய திசை என்பதுதான் மேலும் சிக்கலான தகவல். ஆக லக்கணம் என்று பார்க்கும் பொழுது மூல நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் இருக்கிறது. லக்கண புள்ளி ராகு கேதுவனுடைய சாரத்தில் இருந்தாலே அது பிரச்சனையாக உருவெடுக்கிறது. இது நட்சத்திர சாரத்தை கொடுத்த ராகு, இந்த கேது 6ஆம் இடத்தில் நின்று இவருக்கு வரக்கூடிய நோயினுடைய வலுத்தன்மையை பலமாக்குவதற்கு உதவிகரமாக அமைந்தது. அடுத்தது சூரியன் என்று பார்க்கும் பொழுது மிருகசீரிஷ நட்சத்திரம். இதுவும் விரையாதிபதியினுடைய சாரம் பெற்று 8ஆம் இடத்திலிருந்து மரணத்துக்கு அடையாளமாக்கும் அல்லது வழிகாட்டும் துறையோடு 5க்கு அமைந்து போனார். அதற்கடுத்தது சந்திரன் பூரட்டாதி நட்சத்திரம். இந்த சந்திரன் பூரட்டாதி நட்சத்திரத்தில் இருப்பது என்பது சிறப்பு என்று பார்த்தாலும் லக்கணத்துக்கு 8க்குரியவன் என்பது மேலும் பலகீனமான ஒரு தகவல். அதே சமயத்தில் செவ்வாய் தன்னுடைய 8ஆம் பார்வையால் சந்திரனை பார்த்ததும் சரியான தகவலாக இல்லை. அதற்கு அடுத்து செவ்வாய் பூச நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் அமர்ந்திருக்கிறது. அதாவது லக்கணத்துக்கு 3, 8க்குரியவர்கள் சம்பந்தம் இருக்கிறது. 3ஆம் இடத்தில் சந்திரனும் 3க்குரியவனுடைய சாரத்தை பெற்று 8ஆம் இடத்தில் செவ்வாயும் ஆக விரையாதிபதியும். புதன் திருவாதிரை நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் 19.30 பாகை பெற்றிருக்கிறது. அதாவது காற்று ராசியில் அமர்ந்து காற்று கிரகமான கும்பத்துக்குரிய கிரகமான சனியோடு சேர்ந்து வலுவாக இருக்கிறது. ஆக நோய் இதுதான் என்று அடையாளம் தெரியப்படுத்தாமலே மரணம் வரை கொண்டு சென்று விட்டது. மரணத்துக்கு சமீப காலத்தில் தான் இது காமாலை என்று அடையாளம் தெரிவதற்கான வாய்ப்பை உண்டு பண்ணி தந்தது. அடுத்தது குரு பூரட்டாதி நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் அமர்ந்து 23.28 பாகை பெற்றிருக்கிறது. அந்த பூரட்டாதி நட்சத்திரம் குருவனுடைய சாரத்தில் இருக்கிறது. அதாவது குரு தனது சுயசாரத்தில் இருந்தது. இவர் பிறந்தது முதல் இறப்பது வரை இவருக்கென்று ஒரு மரியாதையும் செல்வமும் செல்வாக்கும் தந்தையினுடைய ஆதரவும் குடும்பத்தில் நல்ல உறவுகளும் இருந்தது என்பது மேலும் கூடுதலான தகவல். சுக்கிரன் பரணி நட்சத்திரத்தில் இருக்கிறார். ஆக லக்கணத்துக்கு 6க்குரியவனுடைய நட்சத்திரத்திலே இருந்து லக்கணத்துக்கு 5இல் இருக்கிறது. அது சற்று ஏற்ற இறக்கமான ஒரு சூழ்நிலை தந்தது. அதே சமயத்தில் 8ஆம் இடம் என்ற ஆயுள் ஸ்தானத்துக்கு ஜீவனஸ்தானம் அல்லது கர்மஸ்தானம் என்பது இங்கு கணக்கில் கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. சனி திருவாதிரை நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் அமர்ந்து 12.37 பாகை பெற்றிருக்கிறது. இதுவும் சனியும் காற்று ராசியில் அமர்ந்து லக்கணத்துக்கு 4ஆம் இடத்தை பார்த்து 4க்குரியவன் தனது ஸ்தானத்துக்கு 12ஆம் இடத்துக்கு போனது மட்டுமில்லாமல் இந்த குருவும் சனியும் ஒருவருக்கொருவர் திரிகோணத்தில் அமர்ந்து காற்று ராசியில் ஒரே ஒரு காரகத்துவ ராசியில் அமைந்தது மேலும் பலகீனத்தை அதிகப்படுத்தியது. அடுத்தது ராகு கேட்டை நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் அமர்ந்தது. அந்த ராகுவும் லக்கணத்துக்கு 12இலிருந்து மாரகாதிபதியினுடைய சாரத்தை பெற்று விரயத்துக்கு வழிவகுத்தது என்பதையும் கருத்தில் கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. அதே சமயத்தில் கேது என்று பார்க்கும் பொழுது மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் இருக்கிறது. அதுவும் செவ்வாயினுடைய நட்சத்திரம் விரையாதிபதியினுடைய சாரத்திலிருந்து 8ஆம் இடத்துக்கு சம்பந்தப்பட்டது. ஆக இவருக்கு நோய் வந்த காலம் என்று பார்க்கும் பொழுது மாரகாதிபதியினுடைய திசை, இறப்பு என்று ஏற்பட்ட காலம் என்று பார்க்கும் பொழுது மாரகாதிபதியினுடைய திசையில் அஷ்டமாதிபதியினுடைய புத்தியில் லக்கினத்துக்கு 3, 7, 8க்குரியவர்கள் சேர்ந்து விரையாதிபதியினுடைய ஆதிக்கம் கொண்ட காலகட்டத்தில் இவர் இறந்திருக்கிறார் என்பது மேலும் யோசிக்க வேண்டிய தகவலாக இருக்கிறது. ஆக ஒவ்வொரு ஜாதகங்களில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கிரகங்களும் நமக்கு ஒவ்வொரு புது புது தகவல்களை நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறது என்பதுதான் மேலும் ஆச்சரியப்படக்கூடிய தகவலாக இருக்கிறது. ஆக ஒவ்வொரு கிரகங்களும் அதனுடைய தசாபுத்தி காலத்தில் அது நின்ற நட்சத்திரம் மற்றும் நின்ற வீடு அல்லது வீடு கொடுத்த கிரகம், பார்வை பெற்ற கிரகம், நின்ற நிலை, அதிக பாகை, குறைந்த பாகை, இதை அனைத்து சூழ்நிலைகளையும் அனுசரித்து தன்மையை அனுசரித்து தன்னுடைய செயல்களை தெளிவாக செய்து கொண்டிருக்கிறது என்பது நடைமுறையில் எண்ணற்ற ஜாதகத்தில் பார்க்கிறோம். ஆக இதுவும் நமக்கு ஒரு சில தகவல்களை இந்த ஜாதகம் நமக்கு கொடுத்து சென்றிருக்கிறது என்பதுதான் கூடுதலான தகவல். சரி நண்பர்களே, மற்றும் அடுத்தது ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம். தங்கமான் மழுவோடேந்தி தன்மதி தலையில் கொண்டோர் மங்கையர் பதிக்கச் சொன்ன மாமூலி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோர் எம என்னும் பிழை வராமல் காக்க செங்கன் மால்மருகன் யானைச்சரன் பதம் காப்பதாமே.